ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசார் மதிப்பிற்குரிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு அம்ச கட்டத்தில் சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகள். எல்லாத்துலயுமே வரும் சுபத்துவ பாவத்துவம் உண்மை, அதுலதான் ஜோதிடம் இருக்கு. அதனுடைய அளவீடுகளை பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அம்ச கட்டத்தில் பார்வை இல்லை, எண்ணிக்கை கிடையாது. சரி, லக்கணம் எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறத எதுக்காக போடுறோம்ங்கிறத விளக்கத்தை குருஜியா சொல்லிட்டாருன்னா அது கொஞ்சம் சொல்றேன். அம்ச கட்டத்துல லக்கணம் சுபர் வீட்டுல இருக்கா பாவர் வீட்டுல இருக்கா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு தான் அம்சம். இந்த பாத சாரத்தை வச்சுக்கிட்டு அம்சத்தை பாக்குறது அது எல்லாம் தெரிஞ்சதுதான். முதல் பாதத்துல இருந்தா எங்க இருக்கும், இரண்டாம் பாதத்துல இருந்தா எங்க இருக்குங்கிற கணக்கு அதுக்குள்ள நான் போகல. இது பொதுவான கணக்கா நான் சொல்லிடுறேன். அப்ப லக்னம்ங்கிறது வந்து சுபத்தன்மையா இருக்கும் பார்க்கத்தான். லக்னத்தின் வலிமையை அங்கே உறுதி செய்யறது. இங்க லக்னத்தை குரு பார்த்து லக்னத்துல சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நேருக்கு நேர சுக்கரன் குருவும் பார்க்காம அம்சத்தை பார்க்கவே தேவையில்லை. அது நல்லாவும் இருக்கும். இப்ப எப்ப பார்க்கணுங்கிற அமைப்பு ராசியில நமக்கு சரியில்லாம அமைப்பு இருந்தா அம்சத்துல நுணுக்கமான அமைப்பை பிரிச்சு பார்க்கறதுல அதுல எப்படின்னு பார்க்கணும். இதுதான் நான் தெளிவா சொல்றேங்க. சுபர் வீட்டுல ஒரு கிரகம் இருந்தா நல்லது அப்படின்னு இருக்கு. இப்ப ஐயா சொன்ன விஷயங்கள் இதுல இருந்தா 100 மார்க் சொல்லுவாரு. மீன வீட்டுல இருந்தாலும் நன்மை செய்வாரு. ரிஷபத்துல இருந்தா ஒரு அமைப்பு நல்லா சொல்லுவாரு. பௌர்ணமி சந்திரனா இருந்தா அங்கே நல்ல அமைப்புன்னு சொல்லுவாரு. இங்கேயும் புதன் வீட்லயும் நல்ல அமைப்பு சொல்லுவாரு. சுக்கிரன் நல்லா சொல்லுவாரு. படிநிலைகள் குரு பகவான் நல்ல அமைப்பு, அதுக்கு அடுத்த நிலை சுக்கிரன், அதுக்கு அடுத்த நிலை புதன். அதான் சுருக்கம். கிரக ஒளிகளின் அளவுகளுக்கு குரு முதல் சுபக்கிரகம் சொல்றோம்ல, இரண்டாம் சுபக்கிரகம் சுக்கிரன் சொல்றோம்ல, மூன்றாம் நிலை புதன் சொல்றோம்ல அளவு. அந்த கிரக ஒளி அமைப்புகளை ராசியை வச்சு சொன்னார் ஐயா சொன்னாங்க. அதுபடி நம்ம பார்க்கிறோம். இப்ப ஒரு ஜாதகங்களை பார்க்கிற அமைப்புல சில நுணுக்கங்கள் தெரியுதுங்க. அதை நான் சொல்றேன். பொதுமக்கள் பாருங்க, ஆர்வலர்களும் பாருங்க. ஒரு கிரகம் நான் ராசி கடத்துல இருக்கிற கிரகத்தை நான் போடல, நேரடியாக அம்சத்தை ஏன் அப்படி போட்டா வீடு என்ன விளக்கங்களை கொடுக்க வேண்டியது வரும். இப்ப ஒரு சுக்கிரனை வச்சு நம்ம சொல்லுவோம். இது எங்க வேணாலும் ராசியில் இருக்கட்டும், பாதச்சாரப்படி அமையும். ஆனால் எல்லா இடத்துலையும் சுக்கிரனை போட்டா லக்னங்கள் மாறிக்கிட்டே இருக்கட்டும், பாதச்சாரம் மாறிக்கிட்டே இருக்கட்டும், பார்த்துக்கலாம்ல. இப்ப பாருங்க, இது சுபர் வீடு சுக்கிரன். சுபர் வீட்டுல சுக்கிரன் ஓகே. சனி சேர்றாரு, சுபத்துவம் கொஞ்சம் கம்மியாகுதுன்னு அர்த்தம். இங்க தனிச்சு சுக்கிரன் இருக்காரு, பாவர் வீடு. அப்ப அங்க பாவர் வீட்டுல சுக்கிரன் இருக்காரு, தனிச்சு இருக்காரு. அப்ப பாவர் வீட்டுல சனி செவ்வாய் சேர்ந்துருச்சு வச்சுக்கோங்க. இந்த வீட்டுல மேற்கொண்டு கட்டு போச்சுன்னு அர்த்தம். இதுலயும் சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகள் தான். இது பாவர் வீடு தாங்க. பாவர் வீடுல சுக்கிரன் தனிச்சு இருக்காரு, அது மைனஸ் தான். ஆனா பாவர் வீட்டுல சுக்கிரன் சனி சேர்ந்துட்டாங்கன்னா பலம் இல்லை. இங்க இதுவும் பாவர் வீடு தான். சனி இங்க கடுமையா இருப்பார்ல, இதுவும் தவறு தான், இருக்கக்கூடாது, ஒளி குறைஞ்சிரும். இங்க சுக்கிரன் இருக்காரு, செவ்வாய் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கிரன் செவ்வாய் கூடாதுங்கிற அமைப்புலாம் இதுல யோகம்லாம் இல்லை. அம்சத்துல யோகம்லாம் கிடையாது, சுக்கிரமங்கல யோகம்லாம் இல்லை. கிரகங்கள் சேர்ற கிரகங்கள் எப்படின்னு பார்த்துக்கணும். இந்த இடத்துல சுக்கிரனோட சனி சேர்றதுக்கும் இந்த இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது நல்ல அமைப்பு. ஏன்னா 100 மார்க் சொல்லக்கூடிய அமைப்பு. இது கம்மி தானே. அப்ப சுபத்துவ பாவத்தின் அளவீடுகள் பாருங்க. இங்க குரு சுக்கிரன் இருக்கு, இது பாவர் வீடு தான். அப்ப பாவர் வீட்டுல தனிச்சு சுக்கிரன் இருக்கிறதுக்கும் பாவர் வீட்டுல சுக்கிரனோட குரு இருக்கிறது வித்தியாசம் இருக்கு. இது நல்ல அமைப்பு. இது சனி செவ்வாய் காலையில் கடுபலம் தரக்கூடிய கிரகம் தானே. அவருடைய குணம் என்ன? செவ்வாய் பரவாயில்ல, நல்லவரும் கெட்டவர் சொல்றாங்க. அப்ப இந்த அமைப்புல ஓரளவு நல்லா இருக்கு. இது சுக்கிரன், இது சுபர் வீடு. சனி இருக்கிறதுனால கொஞ்சம் குறையும். இங்க நட்புலாம் இருக்கக்கூடாது, ஒரு இருள் கிரகம் வருது. சுக்கிரன் சனி நட்பு தான், இருந்தாலும் ஒரு இருள் கிரகம் அமைப்பு எடுக்கணும். இது வளர்பிறையா இருந்தா நல்லதுங்க. இங்க சுக்கிரன் தனிச்சு இருக்கிறது. இந்த வளர்பிறை சந்திர வீட்லயும் சனி செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா சுபத்துவம் குறையும். இங்க இதுக்கு தான் இன்ட்டு போட்டு ஒரு டிக் போட்டிருக்கு. முதல்ல சுக்கிரன் இந்த இடத்துல ஆகாததுதான், பாவர் வீடு தான். ஆனா இங்க சுக்கிரன் தனிச்சு இருக்காங்களா, அதனால ஒரு டிக்கு. இதெல்லாம் நான் சில பலங்களை உணர்ந்த விஷயங்கள். இங்கே தனிச்சு இருக்காரு, தனிச்சு நல்ல அமைப்பு. சோ எந்த வித தொடர்பு இல்லாம இந்த இடத்துல நீசம்லாம் எடுக்கப்படாதுங்க. நீசம்லாம் கிடையாது, சுபர் வீடு. இங்க சுக்கிரன் இருக்கிறதுக்கு இங்க சுக்கிரனுக்கு வித்தியாசம். இங்க சுக்கிரன் ஆட்சின்னு எடுக்க வேணாம், சுக்கிரனுடைய வீடு.
அளவு கூட இல்ல. சுக்கிரனுக்கு புதன் போய் ஒளிச்சம் உள்ள ஒரு கிரகம் இல்லையா, அதனால இங்க சுக்கிரன் நல்ல அமைப்பு போதும். சனி சேர்ந்தாலுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு வரும். கொஞ்சம் குறையும் அளவுகள். ஆட்சியெல்லாம் குழப்பக்கூடாது. இந்த இடத்துல புதன் கடைநிலையான சுபத்துவம் தானே சொல்றோம். புதன் சொல்லியிருக்காங்க ஐயா. அப்ப அங்கே சுக்கிரன் இருக்கு, தனிச்சு இருக்கிறது ஒரு பலன். பாவர்கள் இருந்தா அந்த ஒளி குறையும். இந்த மாதிரி அம்சத்துல அதே மாதிரி இன்னொன்று ஒரு நுணுக்கமான விஷயம், ராசி கட்டத்துல ஒரு பாவக்கிரகம் செவ்வாயும் சனியும் சேர்ந்துருச்சுன்னா அம்சத்துல சுபர் வீட்டுல செவ்வாய் சனி சேர்ந்தா அதுக்கு ஒரு பலன், பாமர் வீட்டுல சனி செவ்வாய் சேர்ந்தா அதுக்கு ஒரு பலன். தோஷங்கள் கூடுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் மகா நுணுக்கமா அம்சத்தினுடைய நிலை உணர்ந்த விஷயங்கள். ஆக அம்சத்துல பார்வை இல்லை, உச்சம் இதெல்லாம் கிடையாதுங்க. சுபத்தன்மைன்னு ஒரு அளவீடுமா. அதாவது ஜோதிடத்தை வாழ்நாளுக்கு வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து சில ஜோதிடம் வாழ வேண்டும் அப்படிங்கிற தொழில்முறையாக ஐயா இருந்தாலும் ஜோதிடம் தனக்கு பின்னாடி வாழ்ந்து இருக்கிற துறையில சிறப்பா இருக்கணும் எல்லாருமே விரும்புவோம். சில பேர் அப்படி இல்லை, ஒரு துறையில இருக்கோம், நம்ம வாழ்ந்தா போதும், நம்ம சம்பாத்தியம் பண்ணா போதும், நமக்கு பின்னாடி எப்படியும் போடுங்கிற மனநிலை நிறைய பேருக்கு இருக்கு. அவங்களுக்கு கிரக நிலை சனிலாம் சம்பந்தப்பட்டிருக்கு. சுயநலம். நமக்கு பின்னாடி ஜோதிடம் வாழணுங்கிற உயர் எண்ணத்தோடு மாணவர்களுக்கு சொல்லி அதை மக்கள் கடத்துறோம். கற்ற கல்வியை மனசுக்குள்ள வைக்காததுதான் ஒரு உத்தமமான ஒரு குருநாதருடைய அமைப்பு. எல்லா குருநாதர்களும் உயர்வான மட்டம் இல்லை, அவங்க திறனுக்கு தர புகழ் பெறுவார்கள். இப்ப ஐயா கிட்ட சொல்லும் போது அவர் ஒரு சொன்னார்னா நான் உடனே என்னுடைய சிந்தனை ஜாதகத்துக்கு போகும். அன்னைக்கு போல நான் பாக்குற ஜாதகங்கள்ல பொருத்தி பார்ப்பேன். இப்படி ஆய்வு சிந்தனை இருந்தால்தான் மேற்கொண்டு நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு போக முடியும். அப்ப அம்ச நிலையில சுபர் வீட்டுல பாவர் இருந்தா ஒரு பலன், சுபர் வீட்டுல பாவர் அவரோட இன்னொரு சுபர் சேர்ந்தால் அது ஒரு பலன், பாவர் வீட்டுல 2 பாவக்கிரகங்கள் இருந்தால் அது ஒரு பலன். மைனஸ் அர்த்தம். அந்த இடத்துல ஒரு குரு வந்துட்டாருன்னா கொஞ்சம் காட்டம் குறையுதுன்னு அர்த்தம். இது நல்லா புரிஞ்சிருக்க ஆர்வலர்களுக்கு அம்சத்துல பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். ராசியில நல்ல நிலையில இருந்தா அதிகப்படியான ஒரு இரட்ட சுபர்கிரகத்துடைய தொடர்புகள் இருந்தா அம்சத்துல கண்டிப்பா கெட்டு போகாது. இருந்தாலும் அதையும் நம்ம பார்த்துக்கிறோங்க. இது போன்ற நுணுக்கமான வீடியோகளை பார்க்க எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்புறம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் இந்த திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு உங்களுக்கு பலன் சொல்லப்படும். கட்டண முறையில் மட்டும். வெளியூர் என்பது வெளிநாட்டில் உள்ளவங்க ஜாதகம் திருக்கணிதப்படி, நான் திருக்கணித பஞ்சாங்க ஆர்வலன்னே போட்டுக்கிடுவேன். திருக்கணிதப்படி எழுதி கைப்பட எழுதி கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தேவையானவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். அதற்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர் தாங்க. திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. ஜாதகங்கள் தெளிவாக எழுதி தரப்படும். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.